வெல்கம் பேக் டு ப்ரைம் டெக்னிக்கல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டோட விண்ட்ஷீல்டு வந்து ரீஃபிட்டிங் பண்ண போகிறோம். ஏற்கனவே கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லீக்கேஜ் கம்ப்ளைண்ட்டு, இப்போ நம்ம அது கிளாஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லாக நம்ம சீல் பண்ண போகிறோம். நம்ம வைப்பர் கவ் பேனல் ரிமூவ் பண்ணிக்கலாம். கிளாஸ் எங்கேயுமே டேமேஜ் இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரீஃபிட்டிங் பண்ணும்போது ரோப் யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கிளாஸ் அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. நீங்கள் இது இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்கள் இன்கேஸ் ரீஃபிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ரோப் டர்ன் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக டர்ன் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பேஸ்டிங் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம கம்ப்ளீட்டாக பேஸ்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இது எதனால் லீக்கேஜ் ஆகிருந்ததுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலே ரெஸ்ட்டு ஃபார்ம் ஆகி பாடி ஃபுல்லாக ஹோல்ஸ் ஆகிருக்கு 2-3 இடத்துல. அதனால் இது வாட்டர் லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. வாங்க இது நம்ம ஃபுல்லாகவே பேக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே ஹோல்ஸ் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியாச்சு. பாடி ஃபுல்லாகவே நம்ம ப்ரைமர் கோட்டிங் அப்ளை பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்டிங் பண்ணிடலாம். பேஸ்டிங் ஜாலியாக வச்சு அவங்க நம்ம ரீடவுட் பண்ணிக்கலாம் பேஸ்டிங்கு. நம்ம அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரைட் லைனில் நம்ம பேஸ்டிங் பண்ணலாம். இதுதான் நம்ம பண்ணால் நல்லா இருக்காது. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பேஸ்டிங் வந்து ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அகெயின் கார்னர் திருப்பி நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் 2 கார்னருமே. ஃபைனலாக நம்ம கிளாஸ் ஃபிட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்டிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. கிளாஸ் ப்ராப்பராக நம்ம ஃபிட் பண்ணிட்டு நம்ம டேப்பு போட்டுக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். கிளாஸ் வந்து ரொம்ப நல்லாவே மோல்ட் ஆகிருக்கு. எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல்